முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக பட்ஜெட் குறித்து ஆலோசனை. அமைச்சர்கள் குழுவுடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் 11 லட்சம் அரசு ஊழியர்கள் பங்கேற்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் இன்று பணிகள் பாதிக்க வாய்ப்பு. தூத்துக்குடியில் பாலியல் வழக்கு குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டதாக காவல்துறை விளக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன். நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரில் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. தெலுங்கானா சுரங்க விபத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறி. தொழிலாளர்களை மீட்பதில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் உறவினர்கள் கலக்கம். கரூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கழுத்தை அறுத்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் விசாரணை மீது சிறுமியின் பெற்றோர் அதிருப்தி. கரூர் சிறுமி கழுத்தறுப்பு வழக்கில் பெற்றோரின் குற்றச்சாட்டுக்கு காவல்துறை மறுப்பு. வழக்கு தொடர்பாக சிறுவனை கைது செய்து காவல்துறை விசாரணை. நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து வருகிறது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத திமுக மத்திய அரசு மீது பழி போடுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். புதிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லை என்றும் டிடிவி தினகரன் பேச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கோவை வருகை. அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பலத்த பாதுகாப்பு. அசாமில் தேயிலை தோட்ட தொழில் 200ஆம் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஒரே நேரத்தில் 9000 பெண்கள் நடனமாடி பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அம்பேத்கர் பகத்சிங் படங்கள் விவகாரத்தில் ஆம் ஆத்மி பாஜக வார்த்தை மோதல். முதல்வர் அலுவலகத்தில் இருந்து நீக்கப்பட்ட படங்கள் மீண்டும் மாற்றப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவர் விளம்பரம் தொடர்பாக திமுக பாஜகவினர் இடையே தகராறு. திருத்தணியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இரு கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் அழிப்பு. சென்னை அடுத்த பேர்க்கண்கரணை காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட பெண். குடிபோதையில் காவலர்களை வசைபாடியதால் செய்வதறியாது தவித்த காவலர்கள். நேரில் என்கிட்ட தைரியம் தான் நேரில் என்கிட்ட மோதணும். நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலி இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறேன்ல, இந்த மோத பொம்பளை பொறுக்கிங்க முடியாது. அதனால கஷ்டம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இந்த புறம் மயிலாடுதுறை அரசு பள்ளியில் மதிய உணவுக்கு தரமற்ற அரிசி வழங்கியதாக வீடியோ வெளியான விவகாரம். தலைமை ஆசிரியர் சத்துணவு அமைப்பாளர் கருத்து வேறுபாட்டால் வதந்தி பரவியது அம்பலம். திமுக சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்ள கல்லூரி மாணவர்களுக்கு அழைப்பு. விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் பொன்முடி பேச்சால் சர்ச்சை. போராட்டம் நடக்குது, நீங்கெல்லாம் மாணவ மாணவிகள் அதிலே கலந்து கொண்டு உங்கள் குரலை எழுப்புங்கள். நீங்கெல்லாம் மாணவ மாணவிகள் அதிலே கலந்து கொண்டு உங்கள் குரலை எழுப்புங்கள்.
ஏன்னா நாங்க மாணவராக இருக்கிற பொழுது நான் சபாபதி மோகன் சுபவீரமணியன்னா அப்பொழுது எழுப்பிய குரல் தான் இன்று இருமொழி ஒலித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்துல. அதிமுகவில் அதிக அளவில் பூத் கமிட்டிகளை அமைத்து கட்சி வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. 4 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுடன் பணியிட மாற்றம் செய்து அறிவிப்பு. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களில் இருந்து பொருட்களை இறக்க அதிக தொகை கேட்கப்படுகிறது. தொழிலாளர்கள் மிரட்டி பணம் கேட்பதாக திருப்பூர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆட்சேர்ப்பு பயிற்சி மையத்தின் பெயர் மாற்றம். ராஜாதித்ய சோழன் பாதுகாப்பு படை பயிற்சி மையம் என பெயர் மாற்றம் செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா போர் துவங்கி நேற்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவு. உலக தலைவர்கள் கீவில் குவிந்து உக்ரைனுக்கு ஆதரவு. வங்கதேசத்திற்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கு முன்னேறிய நியூசிலாந்து அணி. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிக்கு முன்னேறிய இந்தியா. பாகிஸ்தான் வங்கதேச அணிகள் தொடரில் இருந்து வெளியேற்றம். பாகிஸ்தான் அணியின் இடைக்கால பயிற்சியாளர் ஆகிப் ஜாவித் நீக்கம். சாம்பியன்ஸ் டிராபி தோல்வியால் பயிற்சியாளர்கள் குழு மொத்தமாக நீக்கம். சாம்பியன்ஸ் டிராபியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. சூப்பர் ஓவரில் பெங்களூரு அணியை வீழ்த்தி UP வாரியர்ஸ் த்ரில் வெற்றி. ISL கால்பந்து தொடரில் சென்னை பெங்களூரு அணிகள் இன்று மோதல். இரு அணிகளும் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய முனைப்பு.